ஹலோ பசங்களா, நம்ம இன்னைக்கு பாலக் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இது நம்ம தோட்டத்திலேயே காய்ச்ச பாலக்கீரை. கீரை வாங்கிட்டு அந்த தண்டு மொத்தமான தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நட்டு வச்சா போதும். இது ஒரே ஒரு செடி தான். எவ்வளோ இல்லை புதர் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. இது நம்ம பறிச்சிக்கலாம். இது வெறும் தண்ணி மட்டும்தான் ஊற்றுவேன். கடையில் வாங்கினா கூட லைட்டாக ஒரு மாதிரி ஒரு மருந்து வாடை வரும். வீட்டில் காய்ச்சல் அந்த ஸ்மெல் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா தண்டும் வரும்னு சொல்ல முடியாது. எனக்கு 2 தண்டு நல்லா புஷ்ஷியாக அது மாதிரி வந்திருக்கு, புதர் மாதிரி வந்திருக்கு. மீதியெல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு வந்திருக்கு. இந்த மல்லிகை செடியோடு சேர்த்து இங்கே ஒரு அப்படியே பஞ்சாக வந்திருக்கு பாருங்க. நான் இந்த 2 பஞ்சை மட்டும்தான் இன்றைக்கி கட் பண்ணுறேன். நல்லா இருக்கு பாருங்க. நிறைய இவ்வளோ கீரை பறிச்சுட்டு வந்தேன். இது எல்லாத்தையும் நல்ல கீரையை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நல்லா கழுவி சுத்தமாக்கி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னாக்கா, பன்னீர் வேணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், தயிர், எண்ணெய், அதுக்கப்புறம் பாலக்கீரை நம்ம தோட்டத்தில் இருக்கிறது தான். நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெறும் இலையை மட்டும் எடுத்துக்கோங்க, காம்பெல்லாம் தேவைப்படாது. வெங்காயம், முந்திரி பருப்பு, உப்பு, சர்க்கரை, பச்சை மிளகாய், அப்புறம் தக்காளி. அடுத்தது கரம் மசாலா கொஞ்சோண்டு வேணும். அப்புறம் ஜீரா பவுடர் கொஞ்சம் நிறையா வேணும். பச்சை மிளகாய் போட்ட பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம கீரையை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையை இதில் சேர்த்துக்கலாம். நல்லதான் பாருங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். ஓகேவா? இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். அடுத்தது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் இல்லைன்னாக்கா பட்டர். நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் இந்த மாதிரி பன்னீர் இருக்குல்ல, இது வீட்டில் செஞ்ச பன்னீர் தான். இது சும்மா அப்படியே வச்சுருவோம். வச்சுட்டு சும்மா இந்த பக்கம் ஒரு 30 செகண்ட்ஸ், திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வச்சு எடுத்தால் போதும். பாருங்க, 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், போதும், எடுத்துடலாம். இப்போ லைட்டாக இந்த மாதிரி சிறந்தா போதும். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அவ்வளோதான். இதையும் அதுக்கப்புறம் பட்டர் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஆயில் போட்டுக்கலாம். அங்கே எது விருப்பமோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை போட்டு இந்த பட்டரில் கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டு இந்த 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு லைட்டாக ஒரு பிங்கிஷ் கலர் வந்தோடனே அதை எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு நம்ம இதுலேயே தக்காளி பழம் போட்டுக்கலாம். தக்காளியோடு சேர்ந்து முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு எதுக்குனாக்கா ஒரு திக்னஸ்க்காகலாம். தக்காளியும் ஒரு 1.5 நிமிஷம் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே மசிச்ச மாதிரி ஆகணும். 1.5லேருந்து 2 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு மசியணும், அவ்வளோதான். மேஷ் ஆகுது பார்த்தீங்களா. தண்ணியெல்லாம் நான் இன்னும் ஊற்றவே இல்லை.
இந்த அளவுக்கு இருந்தாக்கா போதும். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் ஆறட்டும். இப்போ நம்ம வந்து வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நல்லா வதக்கி வச்சுருக்கோம். பன்னீரை வந்து கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கீரையை வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். இன்னும் நம்ம எதுலேயுமே உப்பு போடல. இல்லை எதில் வேணாலும் உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து இந்த தக்காளியில் உப்பு போட்டுறேன். ஃபுல் டிஷ்ஷுக்குமே தேவையான உப்பு வந்து நான் அந்த தக்காளியில் போட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்குவோம். அதில் வந்து வெங்காயத்தை மட்டும் சும்மா பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துருங்க. ஒரு 2-3 பல்ஸ் விட்டு இப்படி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த வெங்காயம் வந்து லைட்டாக, ஏற்கனவே வதங்கின வெங்காயம் தான், சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம தக்காளி வதக்கி வச்சோம் இல்லையா, அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சிடு. இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். வெங்காயத்தை மட்டும் நீங்கள் சும்மா பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. தக்காளி முந்திரி பருப்பும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. சும்மா ஒரு 1 மினிட் ஆனால் போதும். வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன். ரொம்பவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாதீங்க. 2 டீஸ்பூன் போட்டால் போதும். இது வந்து நல்லா வதங்குது. நம்ம அதுக்குள்ள தக்காளியை வந்து அரைச்சி இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் வந்து போனதும் நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லையா, தக்காளியும் முந்திரி பருப்பு, அது 2ஐயும் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வாட்டியும் மிக்சியை கழுவணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அடுத்தது வந்து கீரையை போட்டு அரைக்க போகிறோம். இது அப்படியே வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம கீரையை போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, தக்காளி போட்டு 1 மினிட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் அதுக்குள்ளார கீரையை வந்து அரைச்சி வச்சுட்டேன் மிக்சியில் போட்டு. கீரையும் பச்சை மிளகாவும் இதை போட்டுடலாம். இதை போட்டுட்டு நல்லா மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியும் ஊற்றிடுங்க. இப்போதைக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா மட்டும் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். க்ரீம் இருந்தால் க்ரீம் போட்டுக்கோங்க. என்கிட்ட வந்து தயிர் இருக்குது, அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கிறேன். தயிர் க்ரீம் எது இருக்குதோ நீங்கள் போட்டுக்கலாம். திக்னஸ் பாருங்கள். இன்னும் வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். திக்காக தான் இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். அடுத்தது ஜீரா பவுடர் இருக்குல்ல, அது இது கரம் மசாலா தூள். அவ்வளோதான். இது நல்லா கொதி வந்ததும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கும். எதுவுமே மூடியே சமைக்கக்கூடாது, இந்த கீரையை மட்டும். இப்போ நான் வந்து தனித்தனியாக வேக வச்சேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் மைக்ரோவேவ் யூஸ் பண்ணி வேக வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பன்னீரை கூட ஒரு 2 மினிட்ஸு, அப்புறம் கீரையை ஒரு 2 மினிட்ஸு, அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கீரையோட கலருமேட்டுக்கு நல்லா ரீட்டைன் ஆகும். இது வந்து நம்மளுக்கு கடையில் இருக்கிற அளவுக்கு அவ்வளோ அவங்க கலர் போடுவாங்களா அதெல்லாம் என்னன்னு தெரில. வீட்டில் செய்யும்போது நம்ம தக்காளி எல்லாம் போடுறதுனால இந்த கலரில் தான் வரும்.
கட் பண்ணி வச்ச பன்னீரை போட்டு நல்லா கலந்து விட்டு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அவ்வளோதான், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இனிமேட்டுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ரீம் போடலாம். நம்ம ஆனால் தயிர் போட்டிருக்கோம். க்ரீம் போடாதப்போ என்ன பண்ணேன்னா சும்மா ஒரே ஒரு க்யூப் பட்டர், அவ்வளோதான். இதை போட்டிங்கன்னா இது அப்படியே அப்படியே கரைஞ்சிரும் இந்த ஹீட்லேயே. பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை வந்து நம்ம வந்து ஒரே ஸ்பூன் பட்டர் போட்டாச்சு. பட்டர் போட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், உங்களோட பாலக் பன்னீர் ரெடி. ஓகே பசங்களா, நம்மளோட பாலக் பன்னீரும் சப்பாத்தியும் ரெடியாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, ஹெல்த்தி குக்கிங்.